கருவேப்பிலை கொத்தமல்லி துவையல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 5 புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சமாக புளி, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், 2 பச்சை மிளகா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் தேங்காய் அப்புறம் பச்சை மிளகா இதை மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம மிச்சம் வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறமா வந்துட்டு புளியையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான கருவேப்பிலை கொத்தமல்லி துவையல் ரெடி. இதை நீங்கள் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். அது இல்லாமல் நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.